திருமாவளவனை போன்ற ஒரு அயோக்கியரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. அதாவது தன் சொந்த சமூகத்தையும் கருவறுக்கிற ஒரு மோசமான தலைவராக தான் நான் பார்க்குறேன். பத்தாக்குறைக்கு இஸ்லாமிய சமூகத்தையும் இழிவு நிலைக்கு கொண்டு போவதில் ரொம்ப முக்கியமாக அவர் பங்காற்றுகிறார். திருமாவளவன் அந்த ஆதவ அர்ஜுனாவை கட்சியை விட்டு தூக்கி எறிகிறார். அப்போ அடிமையாக நான் இருப்பேனே தவிர, திமுகவினுடைய எலும்பு துண்டுக்காக நான் பலியாமேனே தவிர, இந்த பட்டியல் சமூக மக்கள் எவ்வளவு பரிதவித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிற ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனமான லீடருங்க திருமாவளவன். அவர் ஒரு தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்றதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? இன்றைக்கு அல்உம்மாவுடைய தலைவர் பாஷாவை மிகப்பெரிய அளவிற்கு இவர் பாராட்டி பேசுகிறார் என்றால், தன்னுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை அனுப்பி அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வைக்கிறார் என்றால், இதற்கு முன்னால் பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண்ணான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மேடைகளிலும் ஏறி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக முழக்கமிட்டவர் தான் இவர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் ஆர்எஸ்எஸ்ஸிற்கான எதிர் தீர்வு அப்படின்னு சொன்னவரா இல்லையா? அப்போ இவர்கள் நோக்கம் என்ன? பட்டியல் சமூகமும் அடிமையாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய சமூகம் தொடர்ந்து வன்முறை சமூகமாக தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட தலைவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அப்பதான் நம்ம கூட இருப்பாங்கன்ற ஒரு கொடூர புத்திக்கு சொந்தக்காரராகத்தான் திருமாவளவன் இருக்கிறார்.